फ्रेंड्स वेलकम टू आमीना समेल टुडे நம்ம சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா குக்கர்ல ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் ஃபினிஷ் பண்ண போறோம் பாருங்க फ्रेंड्स சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அரிசியில சிக்கன் பிரியாணி குக்கர்ல குழையாம சூப்பரா எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்க்கலாம் फ्रेंड्स பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் அந்த அளவுக்கு இருக்கு இதோட மெத்தடும் टेस्टा चिकन बिरयानी எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க குக்கர்ல சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் அதனால குக்கர் எடுத்துர்க்கேன் குக்கர் சூடானமே இதல பாத்தீங்கன்னா 100 ml ஆயில் ஊத்திக்கங்க என்ன பாத்தீங்கன்னா சூடாயிட்டு இருக்கு இது கூடவே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நெய் நல்லா சூடானமே இதல பாத்தீங்கன்னா 5 ஏலக்காய் 5 கிராம் 6 பீஸ் சின்ன சின்ன பீஸா பட்டை ஒரு பிரியாணி இலை சேர்த்திருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எண்ணெயில நல்லா பொரிஞ்சதுமே இதல பாத்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு இப்போ இது கூட பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து 150 கிராம் எடுத்துக்கங்க பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமா 3 வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி போட்டுருக்கேன் இது வந்து 1/2 கிலோக்கான மெஷர்மென்ட் फ्रेंड्स வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கி விடுங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் பிரவுன் கலர் அளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ இது கூட பாத்தீங்கன்னா 1/2 கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம் இது கூடவே 1/2 கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்துக்கங்க இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா தலையும் மல்லித்தலையும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா கழுவி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியை நல்லா வதக்கி விடணும் பார்த்தீங்கன்னா சிக்கனை சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கங்க டீஸ்பூன் சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கங்க பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1 சேர்த்துக்கங்க இது கூட பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா கறியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டாச்சு காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம்ல அந்த காரம் வேறு இறங்கும் அதனால் நான் மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் காரம் வேணால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க சின்ன தக்காளி இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து 1/2 கப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி தயிரெலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கறி பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்காம நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 லெமன் பழத்தை எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம ஜூஸ் பண்ணி போட்டுடலாம் இது சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்து சாதம் வந்து ஒன்றோடு நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க
இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்துறதுக்கப்புறம் இது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வந்ததும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிசிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது. பிகினர்ஸு பேச்சுலர்ஸும் கூட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிரியாணி செய்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.